2014 நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஸ்கீமை, அதாவது எல்லா வீடுகள்லையும் முக்கியமா கிராமங்கள்ல இருக்க எல்லா வீட்லயும் கட்டாய கழிப்பறை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துக்கு பின்னாடி 1000 வளர்ச்சிக்கான உண்மை இருந்தாலும் அது கூடவே ஒரு கொடூரமான நிகழ்வும் சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? நார்த் இந்தியாவே உழுக்கின ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் கேஸ். அண்ட் இந்த வீடியோவோட முடியும் போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கீமை பத்தின இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் பத்தி இங்க ஒருத்தர் கூட பேசலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அது உத்தரப்பிரதேஷ் பதாயூன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் காட்ரா சதாப்கஞ்ச். அன்னைக்கு நாள் சரியா மே 27, 2014 நைட் ஒரு 8:30 மணி போல இருக்கும். அந்த கிராமத்துல இருந்த பத்மா அண்ட் லல்லி ஷக்கியா அப்படிங்கிற 2 கசின் சிஸ்டர்ஸ் எப்பயும் போல பக்கத்துல இருக்க ஒரு வயல்வெளிக்கு போறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு 15 வயசும் இன்னொரு பொண்ணுக்கு 14 வயசும் ஆகுது. அவங்க அப்படி டெய்லியும் வயல்வெளிக்கு போறதுக்கான காரணம், அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமப்புறங்கள்ல இருக்க வீடுகள்ல கழிப்பறை வசதி சுத்தமா இருக்காது. சோ அவங்க ரிலாக்ஸ்மெண்ட்டுக்காக போற இடம்னா அது அந்த வயல்வெளி தான். அப்படிதான் அன்னைக்கும் அந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி போறவங்க மேக்சிமம் 15 மினிட்ஸ்க்குள்ள வீட்டுக்கு திரும்புவாங்க. ஆனா அன்னைக்கு போனவங்க அரை மணி நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பல. சரி, பக்கத்துல எங்கேயாவது விளையாடிட்டு வருவாங்கன்னு வீட்டுல இருந்த அந்த கசின் சிஸ்டர்ஸோட பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கசின் சிஸ்டர்ஸோட வீடும் பக்கத்துல இருக்கதால எப்பயுமே எங்க போனாலும் 2 பேருமே சேர்ந்து தான் போயிட்டு வருவாங்க. சோ எங்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா போயிட்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையும், நம்ம கிராமம் தானே அப்படிங்கிற ஒரு தைரியமும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபேமிலிக்கும் இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையும் தைரியமும் நேரமாக உடைய ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 1 hour ஆகியும் 2 குழந்தைகளுமே திரும்ப வீட்டுக்கு வரல. சோ கசின் சிஸ்டர்ஸோட ஃபேமிலி அவங்கள தேடிட்டு அந்த வயல்வெளி பக்கம் போறாங்க. அது பொண்ணுங்க மட்டுமே யூஸ் பண்ற வயல்வெளி அப்படிங்கறதால அந்த பொண்ணுங்கள ஒருத்தரோட அம்மா மட்டும் வயல்வெளிக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க பத்மான் லல்லின்னு அந்த பொண்ணுங்களோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்பயும் அங்க யாரோட சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிராமம் முழுக்க எல்லா இடத்துலயும் பத்மா அண்ட் லல்லியை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க எப்பயும் விளையாடுற பிளேஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு ஒரு இடம் விடாம அவங்க போற எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. இப்படி நடுராத்திரி வர வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி கிராமம் முழுக்க தேடின அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போறாங்க. அந்த ஃபேமிலி கூட இருந்த சில பேர் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. சோ உடனே காணாம போன அந்த பொண்ணோட அப்பா சோஹல்லால் அந்த நடுராத்திரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாரு. ஆனா அங்க டியூட்டியில இருந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் தன்னோட வீட்டு பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியாம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்த அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட சரியா கேட்காம அவர்கிட்ட சர்காஸ்டிக்கா பேசி அவரை கேலி செய்றாங்க. பிகாஸ் அவரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவரு, காசு பணம் அவங்க கிட்ட பெருசா இல்ல. இன்னும் முக்கியமா அந்த குடும்பம் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்னு இன்னும் ஒதுக்கி வைக்கப்படுற தலித் இனத்தை சேர்ந்தவங்க. அப்படி அவரோட உருவத்தையும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் வச்சு அவரை டீஸ் பண்ண போலீஸ், இப்போ உன்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது, நாளைக்கு காலையில வான்னு சொல்லி அவரை அங்கிருந்து துரத்தி விடுறாரு. ஆனா அப்பயும் அவரு போலீஸோட காலை பிடிச்சு எப்படியாவது என் வீட்டு பொண்ணுங்களை தேடி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. அப்பயும் அவரை வெளியே போக சொன்ன அந்த போலீஸ் அவரோட காலாலேயே அந்த நபரை உதறி விடுறாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய போலீஸே அவங்கள உதறி விட்டதுக்கு அப்புறம் இனி வேற எங்க யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியாம தவிச்ச அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் மறுபடியும் அவங்களே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நைட் முழுக்க தேடியும் கிடைக்காத அந்த 2 பொண்ணுங்களும் கடைசியா அதுக்கு மறுநாள் மே 28 அந்த கிராமத்துல இருந்த ஒரு மாமரம் கிட்ட அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரோட கண்ணில் படுறாங்க. அப்படி அந்த பொண்ணுங்களை பார்த்த அந்த நபர் ஓடி போய் நைட்டு முழுக்க அவங்கள தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்த அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு, எப்படியோ நம்ம பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்கன்னு. ரொம்பவும் சந்தோஷமா மூச்சரிக்க ஓடி போய் பார்த்தவங்களுக்கு அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் அப்ப இருந்த கோலத்தை பார்த்து அவங்களோட ஈர கொலையே நடுங்கி போகுது. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருந்த அந்த மரத்துல பத்மா அண்ட் லல்லி 2 பேரும் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட பொண்ணுங்க தூக்குல தொங்கிட்டு இருந்த அந்த கொடூரமான காட்சியை பார்த்த அவங்களோட அம்மா அங்கேயே மயங்கி விழுறாங்க. அந்த பொண்ணுங்களோட அப்பா நம்ம உயிரோடு இருந்தும் நம்ம குழந்தைங்களை இப்படி சாக விட்டுட்டோமேனு கதறி அழுகுறாரு. இப்படி எல்லாமே நடந்து
நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸுக்குள்ளேயே இன்வால்வ் ஆறாங்க. இது கொலையா இல்ல தற்கொலையா, அப்படி கொலையா இருந்தா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, மோட்டிவ் ஆஃப் த மர்டர் என்ன, அண்ட் இதுல ரேப் மாதிரி வேற ஏதாவது கிரைம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மேக்சிமம் கேஸ் ஸ்டார்ட் ஆறப்ப மட்டும்தான் போலீஸுக்கு இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் போக போக கேஸ்ல இருக்க ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்ந்துட்டே வரும். ஆனா இந்த கேஸ்ல மட்டும் அவிழ்ந்த ஒவ்வொரு முடிச்சும் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கு. கேஸோட பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாமே தெளிவா கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல பல குழப்பங்கள் உருவாகுது. பிகாஸ் இந்த கேஸ்ல ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு தியரியை சொல்லுது. இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு முரணாவும் இருக்கு. எனக்கும் இந்த கேஸை ஸ்டடி பண்றப்ப ரொம்பவே காம்ப்ளிகேட்டா இருந்துச்சு. சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல 14-15 வயசே ஆன அந்த சின்ன பொண்ணுங்களை சுத்தி இந்த கேஸ்ல நடந்த கியாஸ் இந்தியா முழுக்க பெரும் போராட்டத்தை உருவாயிருக்கு. பிஎம் சிஎம்னு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்ல இருந்து பொதுமக்கள் கிட்ட வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் சென்சேஷனல் கேஸை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கிவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இறந்து போன கசின் சிஸ்டர்ஸோட வீட்டில இருந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு மரத்துல தான் விக்டிம்ஸ் 2 பேரும் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி அண்ட் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு திரண்டு ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் கும்பல் கும்பலா போயிட்டு இருக்கிறத கவனிச்ச போலீஸ் அவங்க கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத போலீஸ் இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு ஓடுறாங்க. அப்படி அங்க போய் அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் தூக்குல தொங்குறத பார்த்த போலீஸ் உடனே அவங்கள கீழே இறக்கிறதுக்காக ஆர்டர் போடுறாங்க. ஆனா அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுங்களை போலீஸ் இறக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டு பாலியல் செஞ்சு கொலை பண்ணி தான் மரத்துல தொங்க விட்டு இருக்காங்க அப்படின்னும் அவங்கள அந்த கதிக்கு கொண்டு வந்து அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் அவங்கள கீழே இறக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே நடக்காதப்ப எப்படி அங்க கூடியிருந்த மக்கள் விக்டிம்ஸ் கேங் ரேப் செய்யப்பட்டு தான் இறந்திருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இங்க இருந்தே இந்த கேஸ்ல ஒவ்வொரு தியரிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. நம்பர் 1, ஆக்சுவலி நம்ம இன்ட்ரோல பார்த்தது தான் ரிப்போர்ட் நம்பர் 1. அதாவது பத்மா அண்ட் லல்லி 2 பேருமே காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களோட பேரண்ட்ஸ் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதா சொல்லப்படுது. ரிப்போர்ட் நம்பர் 2, கசின் சிஸ்டர்ஸ் மிஸ் ஆன அன்னைக்கு நாள் நைட்டே அந்த 2 பொண்ணுங்களையும் அந்த கிராமத்தை சேர்ந்த சில பசங்க வற்புறுத்தி இழுத்துட்டு போறத அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் பார்த்ததா சொல்லப்படுது. அப்படி பார்த்தவர் அவங்கள போய் தடுக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு போனவங்க அந்த நபரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுங்களோட அங்கிருந்து எஸ்கேப் ஆறாங்க. இத பத்தி உடனே அந்த நபர் ஓடி வந்து அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. அது ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கறதால மேக்சிமம் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பொண்ணுங்களை இழுத்துட்டு போனவங்களோட இடத்துக்கே நேரடியா அந்த ஃபேமிலி போறாங்க. அந்த இடத்துல அதே கிராமத்தை சேர்ந்த மொத்தம் 7 பேர் இருந்ததாகவும் அதுல முக்கியமா 2 போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. விக்டிம்ஸோட ஃபேமிலி அந்த கும்பல் கிட்ட அவங்க பொண்ணுங்களை பத்தி விசாரிச்சப்ப அவங்களும் திமிரா, ஆமா நாங்க தான் தூக்கணும், உங்களால என்ன பண்ண முடியும்னு ரொம்பவும் திமிரா கேட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சோஹன்லால் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதா ஒரு நியூஸ் சோர்ஸ் சொல்லுது. இப்படி அந்த பொண்ணுங்களை கடத்த முயற்சி பண்ணது பிளஸ் அந்த 2 பொண்ணுங்களோட உடலும் மரத்துல சைட் பை சைடு கிட்ட கிட்ட தொங்க விடப்பட்டு இருந்ததை வச்சு அந்த கிராம மக்கள் இவங்களோட இறப்புக்கு காரணம் அந்த பசங்க தான் உறுதியா நம்புறாங்க. சோ நிச்சயமா அந்த கும்பல் தான் இந்த 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்டு இருக்கணும்னு அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணி அவங்கள பிடிச்சாதான் குழந்தைகளை இறக்க விடுவோம்னு போராடி இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் கிராம மக்கள் கிட்ட அந்த பாடியை எடுத்தாதான் அதை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சு அவங்க இறந்ததுக்கான காரணத்தை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னும், அப்படி ஷோரா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த கும்பலை எங்களால கைது செய்ய முடியும்னு பேசி ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்களும் மரத்துல தொங்கிட்டு இருந்த அந்த 2 குழந்தைகளையும் கீழே இறக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க.
பண்றாங்க. இப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 டிஃபரண்ட் தியரிஸ் இதுல சொல்லப்படுது. இப்ப மரத்துல தொங்கிட்டு இருந்த அந்த பத்மா அண்ட் லல்லியோட பாடிஸை கீழே இறக்கின போலீஸ் உடனே அட்டாப்சிக்காக பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் போலீஸ் ஸ்பாட்ல இருந்து அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஹேர் மாதிரியான ட்ரேசஸை எடுக்கிறதுக்காக ஃபாரன்சிக் டீமை வர வச்சு தேடுறாங்க. பட் அப்படி எந்த ட்ரேசஸுமே அங்க இருந்து கலெக்ட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் விக்டிம்ஸோட ஃபேமிலி அண்ட் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களோட போராட்டம் பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த கேஸை பத்தி உசைன் போலீஸ் ஆபீசர்ஸ் பதாயூன் டிஸ்ட்ரிக்டோட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அதாவது எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உசைன் அப்படிங்கிற ஏரியால இருக்கிறது தான் இந்த காட்ரா வில்லேஜ். சோ இனிஷியலா இந்த கேஸை உசைன் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் சீரியஸா போனதுனால டைரக்டா எஸ்பியோட லீடிங்ல உசைன் ஏரியா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சப்ப அதுல சிலர் அந்த பொண்ணுங்க காணாம போன அன்னைக்கு நாள் நைட்டே வயல்வெளியை ஒட்டி இருந்த சில வீடுகள்ல இருந்த சிலர் பொண்ணுங்களோட அலறல் சத்தம் கேட்டதாகவும், ஆனா அது என்னன்னு வெளியே வந்து பார்த்தப்ப அங்க யாருமே இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போனதை நேர்ல பார்த்ததா சொன்ன அந்த நபரும் அவர் அன்னைக்கு பார்த்ததை அப்படியே போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ அக்கார்டிங் டு ஐ விட்னஸ் டெஸ்டிமோனிஸ் அந்த 2 பொண்ணுங்களும் கடத்தப்பட்டதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அந்த கிராம மக்கள் சொல்ற மாதிரி அந்த 2 பெண்களும் ரேப் பண்ணப்பட்டு தான் இறந்திருக்காங்களா அப்படிங்கறத அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். விக்டிம்ஸ் ரெக்கவர் பண்ண மறுநாளே மே 29 விக்டிம்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதுல விக்டிம்ஸ் 2 பேருமே கேங் ரேப் செய்யப்பட்டு இருக்கிறதா ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே தூக்குல போடப்பட்டதாகவும் அதுல கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து இருக்காங்க அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது. கேங் ரேப் கன்ஃபார்ம் ஆன ஒரே நாள்ல இந்த கேஸ் உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பொலிட்டிக்கல் அண்ட் பப்ளிக் பிரஷர்னு எல்லா சைடுல இருந்தும் அக்யூஸ்ட சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி போலீஸுக்கு பிரஷர் அதிகமாகுது. அதே மாதிரி போலீஸும் அந்த கிராமத்துல இருந்த மக்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதே நாள்ல அதாவது மே 29 இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆன 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் போலீஸ் கான்ஸ்டபிள். இதுல இன்வால்வ் ஆன மத்த 5 பேரையும் போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லா அக்யூஸ்டையும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நாடு முழுக்க மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. 2014 மே 31 நியூ டெல்லியில டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்த ஆக்டிவிஸ்ட் உத்தரப்பிரதேஷ் பவன் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆபீஸுக்கு முன்னாடி ஒன்னு கூடி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி பெங்களூர்லயும் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஏன் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மீடியால இருந்தும் இந்த 2 பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக கண்டனம் எழுந்துச்சு. இப்படி நேஷன் வைட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன கிரைம்ஸுக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு பதில் சொல்ற வகையில குற்றவாளிகளை தேடிட்டு இருந்த போலீஸ் மே 31 மிச்சம் இருந்த மத்த 5 அக்யூஸ்டையும் பிடிச்சு மொத்தமா 7 பேர் மேலையும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதுல பப்பு யாதவ், அவதேஷ் யாதவ், உருவேஷ் யாதவ் இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. அண்ட் சர்வேஷ் யாதவ், சத்ரபல் யாதவ் இவங்க 2 பேரும் போலீஸ் கான்ஸ்டபிள். மத்த 2 பேர் கூட அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்களோட பேர் மட்டும் கடைசி வர வெளியே வரவே இல்லை. இவங்க 7 பேரையும் தனித்தனியா வச்சு இன்ட்ராகேட் பண்ணதுல பேர் சொல்லாத இந்த 2 பேர் தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணதா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பயும் அந்த 2 பேரும் அவங்களோட பேரை வெளியே சொல்லவே இல்லை. பட் சம்ஹவ் அந்த 2 பெண் குழந்தைகளையும் கொடூரமா கொலை பண்ண எல்லாரையும் போலீஸ் பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து கன்ஃபஷனும் வாங்கிட்டாங்க. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி தான் இந்தியா முழுக்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் நினைச்சாங்க. பட் கேஸே இப்பதான் ஆரம்பமாகுது. எஸ், கன்ஃபஷன் வரைக்கும் வந்த இந்த கேஸ் ஒரு கட்டத்துல அப்படியே தலைகீழ மாறுது. பதாயூன் எஸ்பியோட லீடிங்ல உசைன் போலீஸ் இந்த கேஸை கரெக்டா மூவ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல காட்ரா கிராம மக்கள் உசைன் போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கிய 2 ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, விக்டிம்ஸ் மிஸ் ஆன நாள் அன்னைக்கு அவங்க ஃபேமிலி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுக்காம இருந்தது. இன்னொன்னு, இந்த வழக்குல ஆல்ரெடி 2 போலீஸ் கான்ஸ்டபிள் இன்க்ளூட் ஆயிருக்கிறது. சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக உசைன் போலீஸ் இந்த கேஸை எப்படி வேணா கொண்டு போவாங்கன்னு பயந்த அந்த கிராம மக்கள் இந்த கேஸை சிபிஐக்கு மாத்த சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் இந்த கேஸ்ல லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பயாஸ் இல்லாம ஒரு நேச்சுரல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு டிமாண்ட் பண்றாங்க. இப்படி காவல்துறையோட அலட்சியம், ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு அண்ட் ரொம்பவும் முக்கியமா பொதுமக்களோட போராட்டம்னு இதெல்லாம் கன்சிடர் பண்ண உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஜூன்
ஜூன் 12, 2014 இந்த கேஸை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப சிபிஐ இந்த கேஸுக்கு ஃப்ரெஷ்ஷா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் உள்பட 20 மெம்பர்ஸ் இருக்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை ரீஎக்ஸாமின் பண்றாங்க. ஆனா சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் எல்லாமே அக்யூஸ்ட் கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸை தேடுறதை விட அக்யூஸ்ட் கொலை பண்ணாததுக்கான பாசிபிலிட்டிஸை மையமா வச்சு அதுக்கான எவிடன்ஸை தேடுற கோணத்துல தான் இருந்திருக்கு. எஸ், இந்த கேஸ்ல சிபிஐ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணது விக்டிம்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான். பத்மா அண்ட் லல்லி இவங்க 2 பேரோட உடலையும் அட்டாப்சி பண்ணது 2014 மே 29. பொதுவா அட்டாப்சி டே டைம்ல தான் பண்ணுவாங்க, அக்யூரசி மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதனால ரிசல்ட் வேரியாக சான்சஸ் இருக்குன்றதுக்காக டே டைம்ல அட்டாப்சி பண்றத மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பத்மா அண்ட் லல்லியோட பாடியை அட்டாப்சி பண்ணது மே 29 நைட் தான். இதனால ரிசல்ட் மாறி இருக்கவும் சான்சஸ் இருக்குன்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல விக்டிமை அட்டாப்சி பண்ண டாக்டர் இதுக்கு முன்னாடி ரேப் கேஸை ஹேண்டில் பண்ணாத ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர். சோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர் அதுவும் புரோட்டோகாலை வயலேட் பண்ணி நைட் நேரத்துல அட்டாப்சி பண்ண ஒரு ரிப்போர்ட்டை ஒரு வேலிட் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு சிபிஐ சொல்றாங்க. பட் எமர்ஜென்சி கேசஸ்ல அட்வான்ஸ்டு லைட்டிங், ரெக்கார்டிங் அண்ட் ஸ்டாஃப்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரியா இருக்கிற பட்சத்துல மட்டும் நைட் டைம்லயும் அட்டாப்சி பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல அட்டாப்சி பண்ண டாக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ண அட்டாப்சி ரிப்போர்ட்டை சிபிஐ ஏத்துக்கல. அதே மாதிரி சிபிஐ கண்டக்ட் பண்ண டிஎன்ஏ அண்ட் ஃபாரன்சிக் டெஸ்ட்லயும் அந்த பொண்ணுங்களுக்கு செக்ஷுவல் அசால்ட் நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. சோ சிபிஐ ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விக்டிம்ஸோட ஃபேமிலி அண்ட் காட்ரா வில்லேஜ் பீப்புள் கிட்ட பத்மா அண்ட் லல்லி காணாம போனதை பத்தியும் அவங்களோட கேரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டிஸை பத்தி தரோவா விசாரிக்கிறாங்க. சிபிஐ விக்டிம்ஸோட வீட்டுக்கே டைரக்டா போய் அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்து பேசுறாங்க. அப்ப அவங்களோட வீட்டை சர்ச் பண்ணப்ப இறந்து போன 2 பொண்ணுங்கள்ல பெரிய பொண்ணோட வீட்டுல ஒரு உடைஞ்சு போன மொபைல் போன், சிம் கார்டு இல்லாம ஒரு மூலையில சொருகி வச்சிருந்ததை பாக்குறாங்க. அதை பத்தி சிபிஐ அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறப்ப அது இறந்து போன அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் போன் தெரிய வருது. பட் அது ரிப்பேர் ஆயிருக்கணும், அதனால அதை நாங்க யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த டேமேஜ்டு மொபைலை எடுத்துக்கிட்டு போன சிபிஐ அதுல இருந்த எல்லா டேட்டாவையும் ஃபாரன்சிக் டெக்னிக்ஸ் அண்ட் லீகல் சேனல்ஸ் மூலமா ரெட்ரீவ் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லீடும் சிபிஐக்கு கிடைக்க வருது. எஸ், அந்த மொபைல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் அடிக்கடி பல தடவை இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் போயிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ல மட்டும் ஆல்மோஸ்ட் 400 போன் கால்ஸ் அந்த நம்பருக்கு போயிருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி பார்த்தப்ப அது இப்ப அரெஸ்ட் ஆகி கஸ்டடியில இருக்க ஒன் ஆஃப் த மெயின் அக்யூஸ்ட் பப்பு யாதவோடது அப்படிங்கிறது தெரிய வருது. இத பத்தி அந்த அக்யூஸ்ட் கிட்ட சிபிஐ விசாரிச்சப்ப அவன் இந்த கேஸைய புரட்டி போடுற மாதிரி வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அக்யூஸ்ட் பப்புவும் இறந்து போன எல்டர் கசினும் லாஸ்ட் 6 மந்தா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. டெய்லி 2 பேரும் போன் கால்ல பேசுறதும் அடிக்கடி நேர்ல மீட் பண்றதும் வழக்கமா இருந்திருக்கு. இவங்களோட இந்த பழக்கம் யங்கர் கசின் சிஸ்டருக்கும் தெரியும். பிகாஸ் அந்த பொண்ணு பப்புவை பார்க்கறப்ப எல்லாம் அவங்களோட தங்கச்சியையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் காணாம போன அன்னைக்கும், அதாவது மே 27 பப்புவை பார்க்க அந்த பொண்ணு அவ தங்கச்சியை கூட்டிட்டு போயிருக்கா. பப்புவும் அவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு எப்பவுமே தனியா தான் இருப்பா. இப்படி அன்னைக்கு நாள் நைட் 2 பேருமே நெருக்கமா பேசிட்டு இருந்தப்ப அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தர் அவங்கள பார்த்திருக்காரு. அவரும் ஆல்ரெடி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ஒரு நபர் தான். எஸ், உஷேந்த் போலீஸ் நடத்தின பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல கசின் சிஸ்டர்ஸ் 2 பேரையும் ஒரு கும்பல் கடத்திட்டு போனதை பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்த அதே நபர் தான். அவரோட நேம் நஸ்ரு. இவரும் ஒரு விதத்துல விக்டிமோட ரிலேட்டிவ் தான். இப்படி 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத பார்த்த நஸ்ரு எங்க வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாரோன்னு 2 பொண்ணுங்களும் பயந்து இருக்காங்க. அதுக்கு பப்பு, நான் நாளைக்கு உங்க வீட்டுல வந்து பேசுறேன், இப்ப 2 பேரும் தைரியமா வீட்டுக்கு போங்கன்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி இருக்கான். ஆனா கொஞ்சம் நேரத்துல அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள காணும்னு ஊர் முழுக்க தேடுறத பார்த்த பப்பு அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போய் அவனும் மக்களோட மக்களா சேர்ந்து பொண்ணுங்களை தேட ஆரம்பிச்சிருக்கான். சோ நான் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு பப்பு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்ப பப்பு சொல்றது உண்மைனா நஸ்ரு எதுக்காக உஷேன் போலீஸ் கிட்ட பொய்யான வாக்குமூலத்தை கொடுக்கணும்? இல்ல இதுல மெயின் அக்யூஸ்டே நஸ்ரு தானா? ஆர் பப்பு இந்த கேஸை ட்விஸ்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லியிருக்கானா? இந்த கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் சிபிஐ இப்ப போலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது ஒருத்தர் பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்
தான் இது. பொய் சொல்றப்ப நம்ம பாடியில நடக்கிற சில சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் வச்சு இத கண்டுபிடிச்சிருவாங்க. சிபிஐ இந்த டெஸ்ட்டை பப்பு அண்ட் நசுருக்கு மட்டுமில்ல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லாருக்கும் எடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் த விக்டிம்ஸ் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் எல்லா அக்யூஸ்டுக்கும் எடுத்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல சர்ப்ரைசிங்லி எந்த டிசெப்ஷனும் இல்ல. தட் மீன்ஸ் அக்யூஸ்ட் அவங்க கொலை பண்ணலன்னு சொல்றது உண்மைதான் அப்படிங்கறத பாலிகிராஃப் டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. பட் இவங்க தான் கடத்தினாங்க அப்படின்னு நஸ்ரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படின்னும் ஈவன் விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கு எடுத்த டெஸ்ட்லயும் சில டீவியேஷன்ஸ் நோட் ஆயிருக்கு. அதாவது விக்டிம்ஸோட ஃபேமிலியும் பொய் சொல்றாங்கன்னு பாலிகிராஃப் டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. பப்பு சிபிஐ கிட்ட கன்ஃபஸ் பண்ணது உண்மையா இருக்கிற பட்சத்துல நஸ்ரு பொய் சொல்றாருன்னு ஒரு விதத்துல நம்பலாம். ஆனா அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க போலீஸ் கிட்ட சொன்ன ஒரே விஷயம் அவங்க பொண்ணு மே 27 காணாம போயிட்டா அப்படிங்கிறது மட்டும்தான். ஒருவேளை இறந்து போன பொண்ணுங்களோட ஃபேமிலியே இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சாலும் பாலிகிராஃப் டெஸ்ட்ல விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கும் சரி நஸ்ருக்கும் சரி இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பாலிகிராஃப் டெஸ்ட்ல பாஸ் ஆன அக்யூஸ்ட்ல 2 பேர் பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க தான் கொலை பண்ணதா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ணலனா எதுக்காக அப்ப கொலை பண்ணதா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கணும்? இப்படி இந்த கேஸ்ல எந்த பக்கம் நகர்ந்தாலும் அதுல பல क्वेश्चन ரைஸ் ஆகுது. சோ இப்போ சிபிஐ கடைசியா எடுத்த ஒரு ஸ்டெப் விக்டிம்ஸ் பாடியோட செகண்ட் ஆட்டோப்சி. இதனால 2014 ஜூலைல காஸ் ஆஃப் டெத்தை கிளியரா வெரிஃபை பண்றதுக்காக விக்டிம்ஸோட பாடியை எக்ஸியூம் பண்ணி அதை மறுபடியும் ஆட்டோப்சிக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. அதுக்கு இயற்கையும் ஒரு மிகப்பெரிய தடையா அமைஞ்சிருக்கு. எஸ், சரியா அந்த நேரம் பார்த்து கங்கை நதியில வெள்ளம் வந்து அதனால கங்கை நதிக்கு பக்கத்துல புதைச்சு வச்சிருந்த எல்லா கல்லறைகளும் தண்ணில மூழ்கி போகுது. சோ விக்டிம்ஸோட பாடியை ரிட்ரீவ் பண்ண முடியாம போயிருக்கு. இதனால செகண்ட் ஆட்டோப்சி பண்றதை கைவிட்ட சிபிஐ யாருமே இந்த கொலையை பண்ணலனா விக்டிம்ஸ் 2 பேரும் அவங்களாவே தான் இறந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இதுவரை கிடைச்ச ஃபாரன்சிக் ரீஅசஸ்மெண்ட், பாலிகிராஃப் டெஸ்ட் அண்ட் மொபைல் போன் எவிடன்ஸ் வச்சு பத்மா அண்ட் லல்லி இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு பயந்து அவங்களே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சிபிஐ கேஸை க்ளோஸ் பண்றாங்க. சிபிஐயோட இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்ட பதாயூன் ஸ்பெஷல் கோர்ட்டும் விக்டிம்ஸ் 2 பேரும் ரேப் பண்ணப்பட்டதுக்கான எந்த சாட்சியம் இல்லாததால அவங்க மேல எந்த ஒரு பாலியல் வன்கொடுமையும் நடக்கலன்னு தீர்ப்பு கொடுக்குது. அதே மாதிரி 2 பொண்ணுங்களோட இறப்புக்கு காரணம் எல்டர் கசினுக்கு பப்பு கூட இருந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் தான் சூசைட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னும். சோ குற்றம் சாட்டப்பட்டு இப்ப கஸ்டடியில இருக்க 7 குற்றவாளிகளும் இந்த குற்றத்துல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தீர்ப்பு வருது. பட் விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ் சிபிஐ சொல்ற மாதிரி அவங்களோட பொண்ணுக்கும் பப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சிபிஐயோட ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா மறுக்கிறாங்க. பட் இவங்களோட இந்த வாதம் ஸ்பெஷல் கோர்ட்ல எடுபடாம போகுது. இதுக்கு அடுத்து விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் கோர்ட் விச் மீன்ஸ் போக்சோ கோர்ட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. தமிழ்ல எதிர்ப்பு மனு சொல்லுவாங்க. இது பொதுவா ஒரு கேஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்டால கொடுக்கப்படுற ஃபைனல் ரிப்போர்ட்ல நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்றப்ப நம்ம இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். இந்த பேசிஸ்ல தான் பத்மா அண்ட் லில்லியோட பேரண்ட்ஸும் டிசம்பர் 2014 போக்சோ கோர்ட்ல பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. கோர்ட்டும் அந்த கேஸை உடனடியாக எடுக்குது. இதுக்கான கேஸ் ஃபைல்ஸை உடனடியாக கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லி போக்சோ கோர்ட் சிபிஐக்கு ஆர்டர் போடுறாங்க. சோ 1 வீக்ல சிபிஐ எல்லா எவிடன்ஸையும் அண்ட் கேஸ் டாக்குமெண்ட்ஸையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணி விக்டிம்ஸ் 2 பேரோட இறப்புக்கு காரணம் சூசைட் தான் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா அதே சமயம் விக்டிமோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுங்க ரேப் செய்யப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு சார்பா பேசின லாயர் சிபிஐயோட விசாரணை ஒரு இன்கம்ப்ளீட் அண்ட் பயாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கோர்ட்ல ஆர்கியூ பண்றாரு. அதே மாதிரி சிபிஐ கோர்ட்ல சப்மிட் பண்ண ஆதாரங்கள்ல விக்டிம்ஸோட பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு வேலிட் அண்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. பிகாஸ் சிபிஐயோட எவிடன்ஸ்ல குரூஷியலா இருக்க வேண்டிய விக்டிம்ஸோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்டே மிஸ் ஆகுது. ஒரு டெத் நடக்குதுன்னா அதோட காரணத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கணும். இப்படி காஸ் ஆஃப் டெத்தே தெரியாம மொத்த எவிடன்ஸை வச்சு மட்டும் இத சூசைட் அப்படின்னு சிபிஐ சொல்றத போக்சோ கோர்ட் ஏத்துக்கல. சோ சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அட்ரஸ் பண்ணாததால போக்சோ கோர்ட் சிபிஐயோட க்ளோஷர் ரிப்போர்ட்டை கேன்சல் பண்றாங்க. அதாவது பத்மா அண்ட் லல்லி சூசைட் பண்ணிட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்ற சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸை 2015 அக்டோபர்ல ரிஜெக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டான பப்பு யாதவுக்கு சம்மன் அனுப்பி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ட்ல அப்பியர் ஆகணும்னு ஆர்டர் போடுறாங்க. பட் பப்பு யாதவ் கோர்ட்டுக்கு வராம தலைமறைவாகிறான். அவனை தேடி கண்டுபிடிச்சி தூக்கின சிபிஐ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. போக்சோ கோர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட பிரைமரி எஃப்ஐஆர் படி செக்ஷுவல் அசால்ட், கிட்னாப்பிங் அண்ட் போக்சோ ஆக்டுக்கு கீழே பப்பு யாதவ் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. தென் இந்த கேஸோட
கேஸோட ட்ரையல் பதாயூன் லோக்கல் கோர்ட்ல கண்டினியூ ஆகுது. இப்படி அடுத்தடுத்து நடந்த மல்டிபிள் ட்ரையல்ஸ்ல சிபிஐ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எவிடன்ஸை ஸ்ட்ராங்கா இருக்க, இன்னொரு பக்கம் விக்டிம்ஸோட ஃபேமிலி கேங் ரேப் நடந்திருக்குன்னு உறுதியா அவங்களோட ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த கேஸ பத்தி ஹையர் கோர்ட்ஸ்லயும் டிஸ்கஷன் நடக்குது. அலகாபாத் ஹைகோர்ட் சிபிஐ பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்துக்கிட்டையும் எல்லா ஆவண ஆதாரத்தை காட்டணும்னு இந்த வழக்கை பத்தின விசாரணையில சிபிஐயோட ஒவ்வொரு நடவடிக்கையும் வெளிப்படை தன்மையோட இருக்கணும்னு சிபிஐக்கு ஆர்டர் போடுறாங்க. இப்படி இப்போ வரைக்கும் இந்த கேஸ் முடியாம தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன எல்லாரும் இப்ப பெயில்ல வெளியே தான் இருக்காங்க. இதே மாதிரி 2016ல இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட 75,000 பெண்கள் கிட்ட மிச்சிகன் யூனிவர்சிட்டி எடுத்த ஒரு சர்வேல ஹோம் டாய்லெட்டை யூஸ் பண்ற பெண்களோட கம்பேர் பண்றப்ப திறந்த வெளியிலேயோ ரயில்வே ட்ராக் ஓரமான இப்படி திறந்த வெளியில போற பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு 2 மடங்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2012ல நடந்த ஒரு ஸ்டடியில இந்த மாதிரி கழிப்பறை வசதி இல்லாத கிராமங்கள்ல இருக்க 23% பெண்கள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதும் ஸ்கூலுக்கு போறத நிறுத்திருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 300 மில்லியன் பெண்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம திறந்த வெளியில தான் போறாங்க. சோ பிஎம் மோடி ஸ்வச் பாரத் ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி கிளீன் இந்தியா கான்செப்டை தாண்டி பொண்ணுங்களோட பாதுகாப்பு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. நம்ம இந்த கேஸ்ல பார்த்த பல குழப்பங்களை கொடுத்த இந்த கேஸும் நடந்த அதே வருஷத்துல தான் 2014 அக்டோபர் 2 இந்த ஸ்வச் பாரத் மிஷனும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல குழப்பங்களோட ஆரம்பிச்ச இந்த வழக்கு இன்னும் முடியாம தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே அந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க இறப்புக்கு என்ன காரணம்னு உறுதியான ஒரு தீர்ப்பு வராம இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்ற இந்த வழக்குல இருக்க போய் யாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. பத்மா அண்ட் லல்லி இறந்ததுக்கு உஷ்வந்த் போலீஸ் அக்யூஸ் பண்ண அந்த 7 பேர் தான் காரணமா? அந்த 7 பேர்ல ஒருத்தரான பப்பு யாதவ் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலம் உண்மையா பொய்யா? இதுல சிபிஐயோட விசாரணையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் பாலிகிராஃப் டெஸ்ட்ல யாருமே கொலை பண்ணல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப சிபிஐ சொல்ற மாதிரி சூசைட் தான் நடந்திருக்குன்னா 14-15 வயசுல இருக்க சின்ன பொண்ணுங்களுக்கு முதல்ல எப்படி தூக்கு கயிறை கட்டுறதுக்கு தெரியும்? அதுவும் மரத்துல ஏறி. அப்ப பாலிகிராஃப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா? யாரை காப்பாத்துறதுக்காக இந்த வழக்கு இப்படி இழுத்துட்டு இருக்கு? இதையெல்லாம் தாண்டி எனக்கு இந்த கேஸ்ல பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னதான் சிபிஐ விக்டிம்ஸோட பிரைமரி ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை எடுத்துக்காம இருந்தாலும், ஈவன் டாக்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா கூட எப்படி ரேப்பே நடக்காத பொண்ணுங்களுக்கு ரேப் நடந்ததா சொல்ற அளவுக்கு அவங்களோட ஆட்டாப்சி ரிப்போர்ட் தப்பா போகும். பிகாஸ் இட்ஸ் நாட் a மைனர் நெக்லிஜென்ஸ். இப்படி இவ்வளவு குழப்பங்கள் நிறைஞ்சிருக்க இந்த கேஸ்ல உண்மை எங்க மறைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையான குற்றவாளி யாரா இருப்பாங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.